ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த அதலக்காய் பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க. மழை சீசனில் எங்கள் ஊர் சைடில் நல்லா கிடைக்கும் இந்த அதலக்காய். இந்த அதலக்காய் வந்து 2-3 டைப்பாக நம்ம பண்ணலாம் பொரியல். நான் பண்ணுற இந்த டைப் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே குழந்தைங்க வந்து கசப்பு விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் வந்து 1/4 கிலோ அதலக்காய் வாங்கியிருக்கேங்க. இப்போ வந்து அந்த அதலக்காய் விட 2 சைடும் நார் மாதிரி இருக்கும். இப்போ அதை ஒடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அதலக்காய் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்த மறுநாளே பொரியல் பண்ணிடணுங்க. நம்ம இதை வந்து 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னே அதலக்காயில் உள்ள அந்த சீடு வந்து வெடித்து வெளியில் வந்துடும். அப்போ அது வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்த மறுநாளே நம்ம அதை பொரியலுக்கு யூஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா அதலக்காயில் உள்ள நாரையும் எடுத்துட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நார்ச்சத்தும் நிறைய இருக்குங்க. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நார்மலாக பொரியலுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்பேன். ஆனால் இந்த அதலக்காய் பாவக்காய் செய்கிறப்ப மட்டும் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் வந்து 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சு அதலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அதலக்காய் பொரியல் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. ஏன்னா அது வந்து கிறிஸ்பியாக வரணும், அதே சமயம் அது வந்து வேகணும். நீங்கள் தனியாக வேக வச்சு பண்ணினா இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது இந்த பொரியலில். இப்போது இப்படியே 2-3 நிமிஷத்துக்கு நம்ம மாற்றி மாற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த அதலக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்ததும் நம்ம மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அதலக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. அதலக்காய் பொரியல் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கிறிஸ்பியாக இருக்கும், கசப்பே தெரியாது. அதலக்காய் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.